இப்ப தொட்டிலடியில நிற்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நான் இருந்த வீட்டில் இருந்து, அதாவது எங்களோட பெரியம்மா வீட்டில் இருந்து நான் இளவாலை பெரியவிழான் ஸ்ரீ வடசேரி விக்னேஸ்வர ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கேன். அந்த காரணமாக தான் நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தது. நான் ஆல்ரெடி காணொலியில் சொல்லியிருப்பேன். என்ன ரீசன் சொல்கிறேன்னா என்னென்னா, எங்களோட ஊர் திருவிழா, அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி தலைமுறையாக திருவிழா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ எத்தனையாவது தலைமுறையாக போகுது. அந்த திருவிழாவை பார்க்க நின்று செய்வோம் தான் நாங்கள் வந்தோம், நானும் வியாவும். ஸோ அது எங்களுக்கு அந்த அருள் கிடைச்சனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் இளவாலை பெரியவிழானுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாம்பழ திருவிழா, எங்களோடது 7ஆம் திருவிழா, மாம்பழ திருவிழா. இப்போ டைம் 7:47. ஆனால் வெதர் ஒரு 30 டிகிரிஸ் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அங்கே போயிட்டு கோவிலை காட்டுறேன். இப்போ தொட்டிலடியில் நிற்கும். நல்லா தான் இருக்குது அந்த பச்சை பச்சைன்னு. இதுதான் எங்களோட ஆலயம், பெரியவிழான் ஸ்ரீ விக்னேஸ்வர ஆலயம். இதான் கிணறு. ஆழத்தை பார்த்து பயந்துடாதீங்க, என்ன சரியான ஆழம். என்ன போகுது? வேணாம் வேணாம் வேணாம், நோ.
ஏறக்கூடாது இல்ல ஏறக்கூடாது பெரியமா சொல்றேன் இல்ல இருக்கலாம் மேடம் எல்லாரும் இருங்க இருங்க 10 மணி போற்றி போற்றி உமையுடமாக விளங்குகின்ற தில்லை பரமேஸ்வரனை திருப்பெருமாக கரை போற்றி 7ஆம் நாள் மாம்பழ திருவிழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பெருமானும் கைலாய திருச்சபையிலே கூடியிருக்கின்ற சமயத்தில் நாரதன் அங்கே வருகிறார் ஒரு கனியோடு. அந்த கனி ஞானம் பொருந்தியதாகவும் அந்த கனியை பிரிக்கக்கூடாது என்றும் அந்த பிரித்து உண்டால் அந்த பலன் கிடைக்காது என்றும் நாரதரால் போதிக்கப்படுகிறது. அந்த போதித்த கதையை நாங்கள் ஆண்டு 2லேயே படித்து விட்டோம். அந்த கதையை நாங்கள் ஏன் இந்த மகோற்சவத்தில் செய்வோமாக இருந்தால் அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்ததுனால்
அந்த கதையினுடைய காரணம் யாதென்று யாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். பஞ்சகர்த்தியங்களை கொண்டது மகோற்சவம் என்றாலும் ஆணவம், கண்மம், மாயை முதலானவற்றை நாம் அடக்கி மெஞ்ஞான பொருளை அடைவதற்கான காரணமாக விளங்குவது சாந்தம், மௌனம் மட்டுமே. நாங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வேகமாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கிறதே தவிர விவேகமான புத்தியோ அல்ல அந்த பொருளுக்குரிய முழு தத்துவத்தையோ ஆழ்ந்த பொருளையோ நாங்கள் உணர்ந்து கொள்ள தவறுகிறோம். புத்தருடைய ஞானத்தை எவ்வாறு ஏற்க மறுத்ததோ இந்த உலகம், அவ்வாறு கலியுகத்திலே ஆகமங்கள் மறுக்கப்படுகின்றன, தெய்வ சிந்தனைகள் நிந்திக்கப்படுகின்றது. ஆலயம் எவ்வாறு வணங்கப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும், எல்லோராலும் போற்றப்பட வேண்டும் என்ற தத்துவங்களை எல்லாம் நாங்கள் மறந்து போகிறோம். அதை நினைவுபடுத்தும் வகையிலே இந்த மாம்பழ திருவிழாவானது நாங்கள் ஆணவம், கர்மம், மாயை முதலான பொருட்களை எல்லாம் அடக்கி எங்களது இறைவனை ஆத்மபதத்திலே நாங்கள் நிற்பதற்கான இந்த கதைதான் இந்த மாம்பழ கதை. இது எல்லோருக்கும் தெரிந்த கதையாக இருந்தாலும் கூட இந்த மாம்பழ திருவிழாவை செய்வதற்கான காரணங்கள் என்னவென்றால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாரும் எந்த காரணத்துக்காகவும் கோபப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் உலகத்தை ஆளலாம், கோபப்பட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் இந்த விழாவினுடைய சிறப்பு. ஆகவே பார்வதி பரமேஸ்வரன் வீட்டிருக்கிறார்கள், சுப்பிரமணியனும் விநாயகப் பெருமானும் அங்கே இருக்கிறார்கள். தேவகணங்கள், யக்ஞ, ராட்சசர் எல்லோரும் திருச்சபையிலே இருக்கிறார்கள். நாரதர் அங்கே வருகிறார். நாராயணா நாராயணா என்று போதும் போடும் நாரதர் நமசிவாய நமசிவாய என்று கூறிக்கொண்டு வரும் பொழுதே என் பெருமான் ஐயப்படுகிறார். ஐயப்பட்டு நாரதா ஏன் இப்போது வந்தாய் என்று கேட்கின்ற பொழுது, சுவாமி நான் ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பழத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்களது புத்திரர்கள் அதை அருந்த வேண்டும், இந்த ஞானத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பது எனது அவா. இந்த பழத்தை நான் உங்கள் கையிலே கொடுக்கிறேன். அந்த பழத்தை நீங்கள் சுப்பிரமணியனுக்கோ விநாயக பெருமானுக்கோ உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். பழத்தை முழுமையாக உண்ண வேண்டும், அதுதான் கட்டுப்பாடு என்று சொல்கிறார். அந்த கதையை கேட்ட பெருமான் சுப்பிரமணியனையும் விநாயக பெருமானையும் அழைத்து, இந்த உலகத்தை யார் 3 முறை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் அந்த பழம் என்று கூறுகிறார். அந்த கதையை கேட்ட சுப்பிரமணியரும் விநாயக பெருமானும் நானின் முதலிலே இந்த உலகத்தை சுற்றி வருகிறேன் என்று சுப்பிரமணிய பெருமான் மயிலிலே புறப்பட்டு விட்டார். சுப்பிரமணிய பெருமான் மயில் வாகனத்தில் ஏறி இந்த பிரபஞ்சத்தை 3 முறை சுற்றி வருவதாக இந்த ஆலயத்திலே ஒரு முறை வலம் வர இருக்கிறோம். அவர்கள் வலம் வரும் வேளையிலே விநாயக பெருமான் உலகம் வேறு, அம்மையப்பன் வேறு இல்லை, 2, 3 தான். அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மனையப்பை என்று சொல்லி பார்வதி பரமேஸ்வரனை 3 தரம் பலமாக வந்து அந்த பழத்தை பெற்றதாக வரலாறு